ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பேஸ் டூக்குரிய ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த ரிசல்ட் ஓவரால் இன்றைக்கி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா WH1 ரிசல்ட், அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு முக்கியமான டே இருக்குது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரீவேல்யூஷனுக்குரிய பேஸ் 2 ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது இன்றைக்கி தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 5th நவம்பர் வரைக்கும் டைம் இருந்திருக்கும். காலேஜ் பொறுத்த வரைக்கும் 6th நவம்பர் வந்து டெட் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதேக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 20, ஒரு 14 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இந்த டைம் வந்து ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் காமனாக எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் இன்றைக்கி வந்து ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 60% பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு NC தான் வந்திருக்கு. அது நோ சேஞ்சஸ். இருந்தாலும் அந்த 40% பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகிருக்காங்க, கிரேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ காமனாக வந்து NC தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்திருக்கு. அதாவது நோ சேஞ்சஸ், அந்த கிரேடில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இருந்தாலும் வந்து நிறைய பேர் பாஸாகவும் செஞ்சுருக்காங்க. அதனால் காமன் ரிசல்ட் வந்து இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிட்டீங்க, ரீவேல்யூஷன் ரிசல்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களோட ரீவேல்யூஷன் ரிசல்ட்டோட அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வரப்போகிற எல்லாருக்குமே வந்து அந்த கமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா WH1 ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன டே அப்படின்னா வர ஃப்ரைடே தான், அதாவது 22 நவம்பர். ஸோ இந்த 22 நவம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த WH1 ரிசல்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு ஏதாச்சும் ஒரு சர்க்குலர் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு மண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு WH1 ரிசல்ட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டேல பார்த்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நடுவில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரைடேல வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முக்கியமான அப்டேட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது என்னோட ஒப்பீனியன் தான், என்னோட கெஸ்ஸிங் படி நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே, மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ரைடே 22 நவம்பர் வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று டைம் டேபிள் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட அந்த WH1 ரிசல்ட் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நிறையா டேட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு இந்த WH1 ரிசல்ட் வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் படி, என்னோட கெஸ்ஸிங் படி நான் ஒரு சில டேட் சொல்கிறேன். அதாவது இந்த 22 and 23 நவம்பர் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் 29 நவம்பருக்குள்ளே வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதாவது உங்களுக்கு அடுத்த வீக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செமஸ்டர் வந்துடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து காமனாக வந்து NCயும் நிறைய பேருக்கு வந்துருக்கு. ஸோ அதேமாதிரி நிறைய பேர் பாஸாகவும் செஞ்சுருக்காங்க. நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி இந்த ஃப்ரைடே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் அப்டேட் வருமானு. ஏன்னா என்னோட கெஸ்ஸிங் படி ஏதாச்சும் அப்டேட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த WH1 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 22, 23, 25, 26, 29 இந்த மாதிரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அடுத்த வீக்கில் வரதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.